வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியலில் ராதிகா வீட்டில் ராதிகாவோட மாமியார் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, எப்போ பாரு உங்களுக்கு டிவி தானா, நீங்கள் உங்கள் பையன்கிட்ட என்னை போட்டு கொடுத்துட்டு பழி வாங்கிட்டீங்களான்னுட்டு நீ என்கிட்ட சண்டை போட்டு அதனால தான் சொன்னேன் அவன் உன்னை திட்டுவான்ட்டு நான் எதிர்பார்க்கல, இருந்தாலும் அது நல்லா தான் இருந்துட்டு இவங்க சிரிக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் எப்போ உங்கள் வீட்டுக்கு போக போகிறீங்கன்ட்டு இவங்க கேட்குறாங்க. நீ இங்கே இருக்கும்போது நான் எதுக்காக போனோம், நீ போனால் நான் போகிறேன்றாங்க. இது என்னோட மக வீடுன்றாங்க, இது என்னோட மகன் வீடுன்ட்டு ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்ணுறாங்க. தூங்கிக்கிட்டு ராதிகா இவங்களோட சத்தம் கேட்டு எழுந்து வராங்க. எதுக்காக நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்ட்டு நான் போலீஸை கூட்டிகிட்டு வந்தோம்னு சொல்கிறாங்க. ஏமா நீ கொஞ்சம் கூட சும்மா இருக்க மாட்டியா, என்னால் உடம்பு முடியல, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, எனக்கே முடியலன்ட்டு வந்து படுத்துக்கிட்டு இருக்கேன், என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டிங்களா ரெண்டு பேருன்ட்டு இவங்க திட்டுறாங்க. நான் நிம்மதியாக உன்னை இருக்க விட மாட்டேறான்ட்டு கோபியோட அம்மா கோச்சிக்கிட்டு போய்ட்றாங்க. இவங்க அம்மா கிட்ட இவங்க திட்டுறாங்க, கொஞ்சமாவது வாயை வச்சுட்டு சும்மாரு, நான் நிம்மதியாக இருக்கக்கூடாதான்றாங்க. அவங்க பாட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டதுனால ராதிகா வந்துட்டு ரெண்டு பேர்கிட்டுமே பேச வைக்கிறாங்க. ரெண்டு பேருமே பேச மாட்டுறாங்க. அதனால் அவங்க வந்துட்டு சைலண்ட்டாக உட்காந்துடுறாங்க. இதே நேரத்தில் பழனிசாமி அவங்க அக்கா பையனோட வண்டியில் போயிட்டு இருக்கும்போது, ஏன்டா நீ என்னடா பண்ணுறதா உத்தேசம் இருக்குன்ட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, என்னம்மா நீங்கள் எப்படி கேட்டுட்டீங்க, நான் உங்கள் கூட தானே பிஸ்னஸ் பண்ண போகிறேன்ட்டு நீ பண்ணிக்கிட்டு இருக்கலாம் பார்த்தா அப்படி தெரியலையே, நான் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறேன் சொல்லணும் போது அவர் 1 2 சொல்கிறாரு. அதுக்கு மேலே தெரியல, நானும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன், வெளியில் போகிறேன்ட்டு நீ காலேஜில் போயிட்டு சுற்றிட்டு வரையான்ட்டு நான் எங்கள் மாமா காலேஜுக்கெலாம் போகிறேன்ட்டு. ஆமாம், நீ இனியா பார்க்கறதுக்காக போயிருந்தேன்னு அவர் ஷாக்காக வராரு. சும்மா தான் ப்ராஜெக்ட் ஒர்க் மூலமாக நான் போயிட்டு அவளை பார்த்துட்டு வந்தேன்னுட்டு அவங்களும் நாம 2 குடும்பம் ஃப்ரெண்டாக இருக்கோம், அவங்ககிட்ட நீ எதுவும் பிரச்சனை பண்ணி வச்சது, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனாக்கா நான் சும்மா விட மாட்டேன், தொலைச்சிடுவேன் சொல்லும்போது சரிமாமான்ட்டு அவர் சைலண்ட் ஆகிடுறாரு. நைட் ஆகுது. கோபி வீட்டுக்கு வராரு. என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையான்ட்டு அவர் கேட்குறாரு. உங்கள் அம்மா இன்னும் சாப்பிட்லன்ட்டு மத்தியானம் சாப்பாடு கூட்டு விடுந்தேன், சாப்பிட்லான்னு சொல்லும்போது ஆமாம் மத்தியானத்தில் தான் இன்னும் சாப்பிடல, பேச வச்ச கூட பேச மாட்டுறாங்க, என்னென்னு போய் பாருங்கன்னு இவர் வந்துட்டு அவங்க அம்மா பார்த்து எழுப்புறாரு. அவங்க எழுந்துக்க மாட்டுறாங்க. இவங்கெல்லாம் வந்துடுறாங்க, வந்து தண்ணி தெளிச்சு எழுப்புனா கூட அவங்க எழுந்துக்க மாட்டுறாங்க. என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல, ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகலான்ட்டு ஆம்புலன்ஸை வர வச்சு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு கோபி மட்டும் கிளம்பிடுறாரு. இதை செல்வி பார்த்துட்டு பாக்யா வீட்டில் வந்து சொல்லி, பாக்யா வீட்டில் வந்து எல்லோரும் வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. கோபிக்கிட்ட வந்து கேட்டால் அம்மா சரியாக சாப்பிடல, அதனால் மயக்க போட்டுட்டாங்க, கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லும்போது தாத்தா ஜன்னலில் பார்க்குறாரு. அவங்களுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. இவர் அழுகுறாரு. அதுக்கப்புறம் டாக்டர் வராங்க. அவங்களுக்கு லோ சுகர் ஆகிருக்குது, மயக்க போட்டிருக்காங்க, மற்றபடி பிரச்சனை இல்லை, டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன், அப்புறம் பார்த்துக்கலாம், யாருமே அவங்கள போய்ட்டு டிஸ்டர்ப் பண்ணாத, 2 போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க போய்ட்டோன்னே பாக்யாவும் தாத்தா அம்மாட்ட உள்ளே வந்து பார்க்குறாங்க. இவர் கண் கலங்கி போகிறாரு. அப்போ இவர் கூப்பிட்டு பார்க்குறாரு. அவங்க கண்ணை திறந்துட்டு திரும்ப மயக்க போட்டுடுறாங்க. இதே நேரத்தில் ராதிகா வராங்க. ராதிகா வந்தோன்னே கோபி பிடிச்சி திட்டுறாரு. இப்போ சந்தோஷமாக அவனுக்கு எங்கள் அம்மா பார்த்துக்கிறதோட உனக்கு என்ன வேலை, நீ உங்கள் அம்மாவை சேர்ந்து எங்கள் அம்மாவுக்கு எப்படிலாம் டார்ச்சர் பண்ணிக்கிங்க, இப்போ அவங்க வயசானவங்க, அவங்களுக்கு சுகர் பிபி எல்லாம் இருக்குது, இப்போ அவங்க மயக்க போட்டுட்டாங்க, அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுனாக்கா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன்ட்டு இவர் கோவப்பட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரமாக பார்த்து பாக்யாவும் அவங்க மாமனாரும் வெளியில் வந்து நிற்கிறாங்க. எல்லாருமே வருத்தத்தோட ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ராதிகா மேலே அவங்க மாமனாருக்கு கோவம் வருது. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.